ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். காசினி ஸ்கூல்ல இருந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காசினி சூப்பரா ரெடி ஆயிட்டு, ஏன்னா வெளியில சுத்துறதா இருந்தா சீக்கிரம் ரெடி ஆயிருவாங்க இல்லையா? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தா. போய் அவள கொண்டு போய் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நானும் அவரு, காசினி குட்டியா, என் தம்பி 3 பேருமே போய் கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த நாட்டு சக்கரை கடையில எல்லாமே இருக்கு, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே வாங்க போய் வாங்கலாம். எனக்கு அரிசி, பருப்பெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே கம்பு குரணை வச்சுருந்தாங்க. என் தம்பி இருந்துட்டு கம்பு குரணை வாங்கி கூழ் வச்சு கடை வையி அப்படின்னா, சரி வா இதில் 1 கிலோ வாங்கிக்கலாம், நம்ம கடை வைக்காட்டி பரவாயில்ல, நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பு குரணை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்து வந்துட்டு அந்த சோளம் வாங்கியிருந்தோம், சோள அரிசி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் திரும்பி பார்க்கவும் பூராமே வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் கருப்பு உளுந்து இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ கருப்பு உளுந்து வேணும்னு நான் இருந்துட்டு இருந்தேன். அது வாங்கி வச்சு கஞ்சி வச்சு குடித்தா போனுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஸோ அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா எல்லாமே வச்சுருந்தாங்க. சாம சேமியா, குதிரைவால் சேமியா, வரகு சேமியா, கம்பு சேமியான்னு வச்சுருந்தாங்க. நான் குதிரைவால் சேமியாவும் அதுக்கப்புறம் சாம சேமியாவும் இந்த 2மே நான் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவல் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த அவலில் பார்த்திங்கன்னா, நான் கொள்ளு பயிர் சாதம் அவல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொள்ளுலேயே பண்ணியிருப்பாங்க போல், சரின்ட்டு அதை எடுக்கலான்ட்டு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கவும் அரிசி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கைக்குத்தல் அரிசி, குதிரைவால் அரிசி, சாம அரிசி, அதுக்கப்புறம் கருப்பு கவினி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் கைக்குத்தல் அரிசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைக்குத்தல் அரிசியும் சாம அரிசியும் அதுக்கு எல்லாமே வாங்கிட்டு, ஸ்ட்ராங்கா ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லியிருந்தேன். உடனே சரின்னாரு. சரி காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு, சரி கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பில்லெல்லாம் போட்டு பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி போயிட்டுருந்தோம். போகிற வழியில பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா செடிங்கலாம் அழகா இருந்துச்சு. செவ்வந்தி, ரோஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட்டா பூச்செடிங்கலாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசைங்க. குழந்தைங்க இருக்கிற பக்கம் செடிங்க இல்லாம இருந்தா எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வண்டிய நிறுத்துங்க செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த செவ்வந்தியில ஒயிட்டு, மஞ்சள், எல்லோ, க்ரீனு இந்த 4மே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜாதி முல்லைன்னா ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்களா, ஊட்டியில இருக்கிற மாரியே இருந்துச்சு. அந்த பூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நான் வாங்கல, வந்துட்டேன். இது எல்லாமே வாங்கிட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சது. பாய்.